ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரபாஸ் டிசைன்ஸ். இது நம்மளோட 3rd கிளாஸுங்க. இதில நம்ம ஹேண்ட் ஒர்க் தாங்க கத்துக்க போறோம். 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணணும்னு கத்துக்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸும் அண்ட் டெய்லரிங்க்கு என்ன திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்க எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேங்க. லாஸ்ட் 2 டேஸா என்னால வீடியோஸ் போட முடியல. சடனா நாங்க திருப்பதி கிளம்பிட்டோம். அங்க வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகல சிக்னல் இஷ்யூனால. ஸோ அகைன் நான் வந்து எடிட் பண்ணி இப்போ போட்டிருக்கேன். இனிமே கிளாஸஸ்லாம் வந்து கன்டினியூஸா வருங்க. ஓகேங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ்க்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ச் டேப்புங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலர்ல ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கலர் த்ரெட் வேணா எடுத்துக்கோங்க. பேசிக்கா வந்து பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் வாங்கி வச்சுக்கோங்க. சிசர் வந்து டெய்லரிங் சிசர் யூஸ் பண்ணுங்க. அதுதாங்க ஷார்ப்பா இருக்கும். உங்களுக்கு கட்டிங் அப்போ வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஷேப் கிடைக்கும். ட்ரிம்மர் அண்ட் ஒரு டிசி. நெக்ஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர்ல ஒரு லைனிங் கிளாத்த சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்க ஒரு ஃபேப்ரிக்க வந்து கட் பண்ண போறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 8 இன்டூ 8 இன்ச்சஸ் சைஸ்ல உங்களுக்கு ஒரு கிளாத் வேணும். அப்போ நீங்க 8 இன்ச்சஸ் + 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா விட்டு தான் நீங்க கட் பண்ணணும். பிகாஸ் 2 சைடுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அது 8 இன்ச்சஸ்க்கு வந்துரும். ஒரு சைடு வந்து 1/2 இன்ச், இன்னொரு சைடு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கரெக்ட்டா 8 இன்ச்சஸ் வந்துரும். இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்றதுக்கு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, இந்த மாரி மார்க் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 சைடுமே 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு, ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாரி 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 லைன் வந்துரும். 2 லைனுமே வந்து ஃபோல்ட் பண்றதுக்கான லைன். 1/4 இன்ச் ஃபர்ஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு, 2வது லைனுக்கு செகண்ட் ஃபோல்ட் பண்ணணும். பாருங்க இந்த மாரி 2 லைன்ஸ் நீட்டா போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் டிசி மார்க்கர்ல உங்களுக்கு லைன் வந்து கரெக்ட்டா வரலன்னா, ஒரு பிகினரா இருக்கும்போது நீங்க வந்து பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. பென்சில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து ஷார்ப்பா உங்களுக்கு அந்த மார்க் வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே செகண்ட் லைனும் வந்து மேலேயே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி தான் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு த்ரெட்ட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். த்ரெட் வந்து நான் ரெட் கலர்ல த்ரெட் எடுத்திருக்கேன். நூல 2 இல்லன்னா 3 லைன் வச்சு நீங்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க நீடில்குள்ள. நூல இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா எண்டுல நாட் போட்டுக்கோங்க. நாட் எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஃபிங்கர் எடுத்து ஏதாச்சும் ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைன் வந்து சுத்தி, அத அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்க 2 நூலையும். ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் ஃபார்ம் ஆயிடும். ட்விஸ்ட் பண்ணி அத இழுத்துக்கோங்க அந்த நாட்ட. ஒரு நாட்டு இல்லன்னா வந்து 2 நாட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க 2 நாட் போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நமக்கு நீடில் ரெடி ஆயிருச்சு. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிட்ச் எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் உங்களுக்கு பேக் சைட்ல இருந்து காட்டுறேன். நாட் வந்து எப்பவுமே பேக் சைட்ல வந்துரணும். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி அந்த அதர் சைட்ல வெளிய இழுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைட்ல இப்படி தான் வரணும். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, ஸ்டிச்சஸ இந்த மாரி பெருசு பெருசா போடுங்க. அப்புறமா நம்ம பிராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன லைன்ஸா போலாம். ரன்னிங் ஸ்டிச்ல இன்னொரு மெத்தடும் இருக்கு. அது வந்து கிளாத்த ஃபோல்ட் பண்ணி போடணும். அது வந்து உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இந்த மாரி நீடில வந்து கிளாத்த ஃபோல்ட் பண்ணி இந்த மாரி நீங்க போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி அந்த நீடில இழுக்கும்போது உங்களுக்கு எல்லா ரன்னிங் ஸ்டிச்சுமே வந்து கரெக்ட்டா வந்துரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேக் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பேக் ஸ்டிச்னா ஒண்ணும் இல்லங்க. நீங்க நீடில நார்மலா அதுல பண்ண மாரி வெளிய எடுத்து, இப்போ முன்னாடி விடுறதுக்கு பதிலா அப்படியே பின்னாடி நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். அண்ட் இப்போ நம்ம அகைன் கொஞ்சம் கேப் விட்டு அந்த நீடில வெளிய எடுத்து, திரும்பவும் பேக் ஸ்டிச் போட போறோம். இது பேக்வேர்ட்ஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரதால தாங்க இது பேர் வந்து பேக் ஸ்டிச்சிங். இத கன்டினியூஸா போட்டுட்டே வாங்க. இப்ப நம்ம 3rd டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இது பேரு செயின் ஸ்டிச்சிங். இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஆரி ஒர்க்லலாம் யூஸ் பண்ணுவோம். ஆரி ஒர்க் நீடில்ல போடுறது நம்ம இப்போ கையிலேயே எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எங்க இருந்து நம்ம த்ரெட்ட வெளிய எடுத்தோமோ, அகைன் அதுக்குள்ளேயே விட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச் மாரி கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கணும். அண்ட் அத ரவுண்ட் மாரி ஃபார்ம் ஆகும். அந்த ரவுண்டுக்குள்ள நெக்ஸ்ட் த்ரெட் வந்து வெளிய வர மாரி நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சும் அப்படியே பாருங்க. நம்ம வெளிய எடுத்தோம்ல, அதே பிளேஸ்ல இருந்தே நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ரன்னிங் ஸ்டிச் மாரி கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வெளிய எடுக்க போறோம்.
இப்போ நம்ம நீடில வெளிய எடுக்கும்போது, இந்த ரவுண்ட் ஃபார்ம் ஆகுதுல்ல, அது வந்து இந்த நீடிலுக்குள்ள நம்ம போட்டுறணும். இப்போ அந்த நீடில வந்து நம்ம வெளிய எடுத்து விட்டோம்னா, அந்த ரவுண்டுக்குள்ள அந்த அந்த நீடில் வந்துரும். இதே மாரி நீங்க கன்டினியூஸா போட்டுட்டே வாங்க. செயின் ஸ்டிட்ச் வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. பிராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியா வந்துரும். இப்போ நம்ம லாஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இது பேரு வந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச்சிங். ஸ்டிச்சிங் எப்படி போடணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக்வேர்ட்ஸ்ல அந்த ரன்னிங் ஸ்டிட்ச கீழ இருந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வெளிய எடுக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிட்ச்ல இருந்து நம்ம சென்டர்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிட்ச் போட போறோம். அண்ட் அகெயின் நம்ம செகண்ட் ரன்னிங் ஸ்டிட்ச்ல இருந்து இப்போ சென்டர்ல இருந்து நம்ம வெளிய எடுத்திருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிட்ச்ல இருந்து நம்ம அத ஸ்ப்ளிட் பண்ணி வெளிய எடுக்கணும். அதுக்காக தான் இது பேர் வந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பட்டன் எப்படி ஸ்டிட்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். அப்புறம் டிசைனர் பட்டன் அந்த குர்திக்கு, ஃப்ராக்லலாம் சென்டர்ல டிசைனர் பட்டன் வைப்போம்ல, அது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும்னு பார்க்கலாம்.